வணக்கம். கணபதி பற்றிய தொடர்ச்சியான இந்த தொடர் உரையில் வரலாற்று தரவுகளை கொண்டு கணபதி பிள்ளையார் என்ற இந்த கடவுளினுடைய வழிபாடு தமிழகத்தில் எவ்வாறு தோற்றம் பெற்று வளர்ச்சி பெற்றது என்பதை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் காலத்தால் முந்தைய கணபதி வழிபாட்டிற்கான முதன்மை தரவுகளாகிய கருதப்படுகின்ற கல்வெட்டுகளை கொண்டு நாம் போன உரையில் பார்த்தோம். ஆலகிராமம் பிள்ளையார் மற்றும் இந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையார், சாத்தன் கணபதியினுடைய திருப்பரங்குன்றம் பிள்ளையார், இது போன்ற காலத்தால் முந்தைய பிள்ளையார் அவர் தொடர்பான கல்வெட்டுகளை பார்த்தோம். இப்பொழுது பேரரசு காலத்தில், அதாவது சோழர்கள் காலத்தில் மிகப்பெரிய பேரரசாக மிகப்பெரிய நிலப்பரப்பில் தமிழகம் கடந்த நிலையில் ஆட்சி செய்த பேரரசுகளாக பல்லவர்களையும் நாம் சோழர்களையும் குறிப்பிடலாம். அந்த வகையில் பல்லவர்களினுடைய காலத்தில் கிபி 4ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, ஏறக்குறைய 5ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தே காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு பல்லவர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்ய தொடங்கி இருந்தனர். அந்த வகையில் அவர்களுடைய காலத்தில் இந்த பிள்ளையார் வழிபாடு கொண்டு வரப்பட்டதா, அவர்களுடைய குடைவரையில் பிள்ளையாரினுடைய சிற்பம் எங்கெல்லாம் இடம்பெற்றிருந்தது, அது தொடர்பான கல்வெட்டுகள் என்ன என்பதை பற்றி இதில் பார்ப்போம். பொதுவாக இந்த பிள்ளையாரினுடைய வழிபாடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1980 மற்றும் 90களில் மிகச்சிறந்த கலை வரலாற்று அறிஞர்கள் எல்லாம் பிள்ளையாரினுடைய வழிபாடு தேவார காலத்திற்கு பின்பு தான் என்பதை பற்றி சான்றுகளோடு விளக்கியிருக்கிறார்கள். அதன் பின்பு தான் இந்த ஆலகிராமம் பிள்ளையாருக்கு கல்வெட்டோடு நமக்கு கிடைத்தது. அதன் பின்பு பிள்ளையார்பட்டி பிள்ளையாரினுடைய அந்த எக்காட்டூர்கோன் பெருந்தச்சன், இது போன்ற கல்வெட்டுகள். இதனைத் தொடர்ந்து இதனுடைய காலம் இன்னும் முன்பு சென்றது. அதாவது கிபி 4-5ஆம் நூற்றாண்டுகளிலே பிள்ளையாரின் வழிபாடு தொடங்கியது என்பதாக. ஆனால் காலத்தால் முந்தியதாக முன்பு கருதப்பட்ட அந்த வாதாபி கணபதி என்று சொல்லக்கூடிய சாளுக்கியர்களுடைய வாதாபி நகரத்தை தீக்கிரையாக்கிய பின்பு அங்கிருந்து அந்த வாதாபி நகரிலிருந்து ஒரு கணபதியை பரஞ்சோதியார், அதாவது முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனினுடைய படைத்தளபதி பரஞ்சோதியார் என்று அழைக்கப்படுகின்ற சிறு தொண்டர், 63 நாயன்மார்களில் ஒருவரான சிறு தொண்டர் அந்த வாதாபி நகரை வென்று அதன் பின்பு அந்த நகரை தீக்கிரையாகிவிட்டு அங்கிருந்து இந்த கணபதியை கொண்டு வந்து இங்கு, அதாவது திருச்செங்காட்டங்குடி என்ற அவருடைய சொந்த ஊரில் அதனை ஸ்தாபித்து வழிபாட்டிற்கு உரியதாக ஆக்கினார் என்பதாகத்தான் இந்த வரலாறு, அதாவது பிள்ளையார் பற்றிய ஒரு தொடக்க நிலை வரலாறாக தமிழகத்தில் நிலவி வந்தது. இந்த வாதாபி கணபதி அவர் சிறு தொண்டர் கொண்டு வந்த அந்த சிற்பம் திருச்செங்காட்டங்குடியில் இடம்பெற்று இருக்கிறதா, அங்கு திருச்செங்காட்டங்குடியில் இப்பொழுது இருக்கின்ற அந்த விநாயகர் சிற்பம் வாதாபியில் இருந்து தான் கொண்டு வரப்பட்டதா என்பதற்கான அந்த படிம கலையை பார்க்கும் பொழுது சற்று வேறுபாடு காணப்படுகிறது. இப்பொழுது திருச்செங்காட்டங்குடியில் இருக்கின்ற அந்த விநாயகர் சிற்பம் காலத்தால் சற்று பிந்தையதாக இருக்கிறது. மேலும் அதில் சாளுக்கிய படிமக்கலை சற்று குறைவாக தான் இருக்கிறது. அந்த வகையில் சாளுக்கியர்களுடைய அந்த வாதாபியில் இருந்து கொண்டு வரப்பட்ட கணபதியினுடைய உருவமாக நாம் திருவாரூரில் இருக்கின்ற ஒரு பிள்ளையார் சிற்பத்தை நாம் அடையாளப்படுத்த முடிகிறது. ஒருவேளை சோழர்கள் காலத்தில் திருவாரூர் ஒரு முக்கியமான திருத்தலம் என்பதால் எல்லா திருத்தலங்களிலும் முதன்மையானதும் முக்கியத்துவம் பெற்றதுமாக ஆரூர் விளங்குவதால் காலத்தால் முந்தையதாக இறைவனினுடைய ஒரு இடம் என்பதால் அவ்விடத்தில் இந்த விநாயகருடைய சிற்பத்தை கொண்டு போய் அங்கு வைத்தார்களா என்ற ஒரு கேள்வி நம் முன் எழுகிறது. எனினும் இந்த வாதாபியை வெற்றி கொன்ற பல்லவர்களினுடைய அந்த முதலாம் நரசிம்மவர்மனுடைய அந்த கல்வெட்டு நமக்கு திருக்கழுக்குன்றத்தில் இருக்கின்றது. திருக்கழுக்குன்றம் தொண்டை மண்டலத்தில் இருக்கின்ற ஒரு முற்கால குடைவரை, பல்லவர் கால குடைவரை. அதன் பின்பு அது கற்றளியாகவும் மலைமேல் கோயிலாகவும் கட்டப்பட்டது. அங்கு முதலாம் நரசிம்மவர்மனுடைய கல்வெட்டு ஒன்று வாதாபியை வெற்றி கொன்ற செய்தியை கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அங்கு விநாயகரனுடைய வழிபாடு அந்த காலத்திலிருந்தே, அதாவது நரசிம்மவர்ம பல்லவனினுடைய அந்த வாதாபி வெற்றிக்கு பின்பிருந்தே
ஒரு தொடர்ச்சியாக இந்த விநாயகர் வழிபாடு சிறப்புற்று இருக்க வேண்டும். இதன் தொடர்ச்சியாக நாம் வந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு வாக்கில் மாறவர்மன் விக்கிரம பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் அந்த கோயில் திருக்கழுக்குன்றம் கோயிலில் உள்ள சண்முக பிள்ளையாருக்கு விளக்கெரிக்கவும் நித்த நெய்வேத்தியத்திற்காகவும் கொடையளித்ததை அங்குள்ள கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அது பாண்டியர் கால கல்வெட்டு. அது கிபி 13ஆம் நூற்றாண்டு காலத்தால் பிந்தையது. எனினும் இந்த ஒரு தொடர் நீட்சியை நாம் பார்க்கின்றோம். விநாயகரனுடைய இந்த வழிபாடு திருக்கழுக்குன்றத்திலும் திருச்செங்காட்டங்குடியிலும் திருவாரூரிலும் கிபி 7ஆம் நூற்றாண்டு அளவிலேயே வந்து தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகளை தான் நாம் வந்து இந்த சிற்பத்தின் வாயிலாகவும் இந்த வாதாபியை வெற்றி கொன்ற இந்த கல்வெட்டின் வாயிலாகவும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதன் பின்பு இந்த சிறுத்தொண்டரினுடைய இந்த கணபதி வழிபாடு அவர் அந்த திருச்செங்காட்டங்குடியில் அதனை நிறுவுவதற்கு அவர் தன்னுடைய சொந்த ஊர் என்பதால் அதை நிறுவினாலும் அவர் பொதுவாக பரஞ்சோதியார் வந்து காபாலிக சைவ சமயத்தை பின்பற்றியவராகத்தான் கருதப்படுகிறார். அவருடைய அந்த வரலாற்றை பார்க்கும் பொழுது சேக்கிழார் தம்முடைய பெரிய புராணத்தில் காபாலிக வடிவத்திலேயே இறைவன் சிவபெருமான் அவரை வந்து பிள்ளைக்கறி கேட்டதாகவும் சீராளனாகிய தன்னுடைய பிள்ளையை அவர் வந்து கறி சமைத்து இறைவனுக்கு படைத்த பொழுது தான் அவருடைய பெருமையை பக்தியை அன்பை வந்து உலகறிய செய்வதற்காக இந்த திருவிளையாடலை நடத்தி சீராளனை உயிர்ப்பித்ததாகவும் வந்து நமக்கு பெரிய புராணம் நாயன்மார் சிறுத்தொண்டரை வந்து 63 நாயன்மார்களில் ஒரு குறிப்பிடத்தக்கவராக காட்டுகிறது. அந்த வகையில் இந்த காபாலிகர்களினுடைய இந்த சைவ சமயம் என்பது ஒரு தாந்திரீக மரபை அடிப்படையாக கொண்டது. அதாவது வளமைக்காகவும் வளமை பேற்றிற்காகவும் அதன் பின்பு வந்து சில செயல்பாடுகளுக்காகவும், அதாவது வீரம் போர் முதலிய செயல்பாடுகளுக்காகவும் இந்த தாந்திரீக மரபு சார்ந்த சடங்குகள் வந்து காபாலிக சமயத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த காபாலிக சமயத்தினுடைய வழிபடு கடவுளர்களாக நாம் வந்து பைரவர் போன்ற உக்கிர தேவதைகள், காளி பைரவர் போன்ற உக்கிர தேவதைகளை வழிபடுகின்ற ஒரு தன்மையை பார்க்கின்றோம். உருத்திரர்களை அவர்கள் வழிபடுகின்ற ஒரு தன்மையும் அந்த காபாலிக சைவ சமயத்தை அதை நாம் தொடர்ச்சியாக அந்த சமயத்தை பற்றி நாம் வந்து விரிவாக பார்க்கும் பொழுது இதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் விநாயகருடைய இந்த சிற்பம் திருச்செங்காட்டங்குடியில் நிலை பெறும் பொழுது விநாயகரும் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தாந்திரிக மரபிற்குரிய ஒரு கடவுளாக வட இந்தியாவில் வணங்கப்பட்டு வந்த ஒரு தன்மையின் தொடர்ச்சியாக நாம் இங்கு பார்க்க முடிகிறது. பொதுவாக இம்மாதிரியான ஒரு விலங்கு முகமும் மற்றும் மனித உடலையும் கொண்ட மாதிரியான இந்த கடவுளர் படிமம் வந்து ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றலினுடைய ஒரு மிகு ஆற்றல் பெற்ற மிகு உணர்திறன் கொண்ட மிகு செயல்பாடு கொண்ட ஒரு கடவுள்தன்மை உடையவைகளாகத்தான் வணங்கப்பெற்று வருகின்றன. பொதுவாக வந்து எதிரிகளை பயமுறுத்துவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் மற்றும் இந்த ஏவல் பிணி என்று சொல்லக்கூடிய இம்மாதிரியான மாயைகளிலிருந்து தங்களை விடுவித்து கொள்வதற்கும் இம்மாதிரியான ஒரு கணங்களை அவர்கள் ஸ்தாபித்து வழிபட்ட தன்மையை தான் பார்க்கின்றோம். இப்பொழுது நாம் நரசிம்மரை எடுத்துக்கொண்டாலும் அந்த வகையில்தான். பொதுவாக நரசிம்மரை எல்லைப்புறங்களில் உள்ள தங்களுடைய தலைநகரத்தில் நரசிம்மருடைய கோயிலை அமைத்து வழிபடுதல் என்பது ஒரு மரபு. இவ்வாறாக இந்த ஃபெரோசியஸ் தன்மையுள்ள கடவுளர்களினுடைய வரிசையில் விநாயகரும் இடம்பெற்றிருக்கிறார். அதற்கு காரணம் விநாயகர் இந்த காபாலிக முறையினுடைய வழியிலிருந்து அவருடைய இந்த வழிபாட்டினுடைய தோற்றம் தொடங்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக விநாயகருடைய அந்த 2 கைகள் காலத்தால் முந்தைய அந்த சிற்பங்களில் அவருக்கு 2 கைகள் மட்டும் கொடுக்கப்பட்ட நிலையில் ஒரு கையில் ஒடிந்த கொம்பையும் மற்றொரு கையில் அவர் ஏதாவது ஒரு பழத்தையோ ஒரு தாவரத்தையோ அல்லது இந்த லிங்கம் போன்ற ஒரு வடிவத்தினையோ அவர் வைத்திருக்கின்றார்.
இந்த லிங்க வடிவினை கையில் வைத்திருப்பது நமக்கு பிள்ளையார்பட்டி விநாயகருடைய சிற்பத்தில் மிக தெளிவாக தெரிகின்றது. இந்த லிங்க வடிவம் என்பது பொதுவாக தாந்திரிக மரபினை குறிப்பதாக நமக்கு திருமூலருடைய திருமந்திர பாடல்களும் அதனை விளக்குகின்றது. அந்த வகையில் விநாயகர் தாந்திரீக மரபிற்குரிய, அதாவது நான் ஏற்கனவே நம்முடைய நாட்டார் வழிபாடுகளில் எவ்வாறு இந்த வேளாண் வளமை சடங்குகளில் வேளாண்மைக்கான வளமை சடங்குகளில் இந்த பிள்ளையார் வழிபாடு இருந்ததோ அதனுடைய ஒரு செவ்வியல் தன்மை நிலையைத்தான் நாம் இந்த தாந்திரீக மரபில் இந்த சிற்ப வழிபாட்டில் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதன் பின்பு இந்த தஞ்சை பெரிய கோயிலில் முதலாம் ராஜராஜ சோழன் பரிவார தேவதையாக விநாயகர் கோயிலை அவர் கட்டியுள்ளார். அது தென்மேற்கு மூலையில், அதாவது கன்னிமூலை என்று அதனை குறிப்பிடுவார்கள். கன்னிமூலை கணபதி என்றே விநாயகருக்கு மற்றொரு பெயர் உண்டு. அந்த மூலை தென்மேற்கு மூலை, அது அவருக்கான ஒரு இடமாக அது கருதப்படுகிறது. அந்த தென்மேற்கு மூலையில் ஒரு தனித்த பரிவார ஆலயம், அதாவது ஒரு சிற்றாலயத்தை முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை எடுப்பித்த அதே நேரத்தில் அந்த கோயிலையும் எடுப்பித்துள்ளார். அந்த கோயிலை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அது சோழர் கால மிக அழகான ஒரு சிறிய கற்றளியாக அது இருக்கின்றது. அங்கு ஒரு குறிப்பிடத்தக்க அவருடைய கல்வெட்டு, முதலாம் ராஜராஜ சோழனின் கல்வெட்டு, இந்த பரிவார ஆலயத்து பிள்ளையார் கணபதியார் என்று அந்த கல்வெட்டு அங்குள்ள பிள்ளையாரை குறிப்பிடுகிறது. அதாவது பிள்ளையார் என்ற சொல் பொது சொல்லாகவும், ஏனென்றால் பிள்ளையார் என்பது இளைய பிள்ளையார், மூத்த பிள்ளையார் என்று கணபதியையும் முருகனையும் குறிப்பிடும். நமக்கு ஆளுடை பிள்ளையார் என்று திருஞான சம்பந்தரையும் பிள்ளையார் என்று குறிப்பிடுவது வழக்கம். அப்பொழுது பிள்ளை என்றால் ஒரு சிறிய வயதுள்ள ஒரு இளைஞர் தன்மை அல்லது ஒரு பாலிய பருவம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பரிவார ஆலயத்து பிள்ளையார் கணபதியார் என்ற அந்த கல்வெட்டில் அவருக்கு நித்தமும் நைவேத்தியமாக 150 வாழைப்பழங்களை கொடுப்பதற்கான கொடை பற்றி அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இது ஒரு மிகவும் சிறப்பான ஒன்று. அதாவது கணபதிக்கு பிள்ளையாருக்கு ஒரு பிடித்த உணவுப் பொருட்களில் நாம் அறிந்தது வாழைப்பழம் என்பது. அதுக்கு நித்தம் 150 வாழைப்பழங்களை கொடுப்பதற்காக அந்த கல்வெட்டு நிவேதன கல்வெட்டாக அது தஞ்சை பெரிய கோயிலில் இன்றும் இருக்கின்றது. அதை நாம் இப்பொழுதும் அந்த கல்வெட்டை நாம் வாசித்து பார்க்கலாம். இந்த பிள்ளையாரை பொறுத்தவரை இந்த நிவேதனம் என்பதும் குறிப்பாக இந்த பழங்களை நிவேதனமாக நைவேத்தியமாக திருவமுதாக, தூய தமிழில் கூற வேண்டுமென்றால் திருவமுதாக படையலாக வைப்பதற்கு இந்த பழங்கள் தான் குறிப்பிடத்தக்கதாக இருந்திருக்கின்றது என்பதை ராஜராஜனுடைய இந்த கல்வெட்டு மெய்ப்பிக்கின்றது. அதற்கு முன்பாக ராஜராஜனுடைய பெரிய பாட்டனாராகிய முதலாம் பராந்தக சோழனுடைய புல்லமங்கை கோயிலில் பார்த்தீர்கள் என்றால் அங்கு இருக்கின்ற சிற்பம் மிகவும் ஒரு அழகான பிள்ளையார். அது அர்த்தமண்டப தென்புற கோட்டத்தில் இருக்கின்றது. அங்கு பிள்ளையார் அந்த கோட்டத்தில் விநாயகர் அமர்ந்த நிலையில் இருக்கின்ற இருபுறமும் கணங்கள் காட்டப்பட்டிருக்கு. இந்த கணங்களில் இரு கணங்கள் அது அவருடைய வாகனமான பெருச்சாளியையும் அங்கு காட்டியிருக்கிறார்கள். இந்த பெரிச்சாளி என்ற சொல்லும் தஞ்சை பெரிய கோயிலினுடைய கல்வெட்டில் பெரிச்சாளி என்றே வருகின்றது. ஆக இந்த சொல்லும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை கல்வெட்டாக ராஜராஜன் காட்டியிருக்கிறார். அதையே சிற்ப வடிவில் அவருடைய பாட்டனார் தம்முடைய கோயிலில், புல்லமங்கை கோயிலில் அவர் காட்டியிருக்கிறார். இந்த கணங்களில் இருவர் அவருக்கு பழங்களை கையில் வைத்திருக்கின்றனர். பொதுவாக விநாயகர் சிற்பத்தை காட்டும் பொழுது அவருக்கு இந்த வாழைப்பழ தாரை தலையில் தூக்கி கொண்டு இருக்கின்ற கணம், அல்லது ஒரு பெரிய பலாப்பழத்தை தலையில் தூக்கி வைத்திருக்கின்ற கணம், இதுதான் அவருடைய நைவேத்தியம். இந்த திருவமுதை கொண்டு எவ்வாறு அன்பர்கள் எல்லாம் அவருக்கு இந்த திருவமுதை கொண்டு வருவார்களோ அதுபோன்று அவருடைய அந்த பரிவார கணங்களே இந்த திருவமுதான இந்த பழங்களை கொண்டு வருவதாக அந்த சிற்பம் நமக்கு காட்டுகின்றது. ஆக இந்த கணபதியினுடைய பொதுவான
கல்வெட்டுகளில் அவருடைய இந்த திருவமுதை பற்றி குறிப்பிடுகின்ற பல கல்வெட்டுகள், பிற்கால கல்வெட்டுகள் அவருக்கான நைவேத்தியங்களை பற்றியும் அவருக்கான பூசைகளை பற்றியும் சதுர்த்தி நாளில் அவருக்கு வழங்கப்பட்ட திருவமுது பற்றியும் குறிப்பிடுகின்றது. திருவாரூர் கல்வெட்டு ஒன்றில் பிள்ளையார் பெருமானுக்கு கரும்பு நிவேதனம் அளித்ததை பற்றி ஒரு கல்வெட்டு செய்தி இருக்கின்றது. இந்த வகையில் ஒரு தொடர்ச்சியான யானை முக கடவுளின் யானைக்குரிய அனைத்து குணாதிசயங்களும், அந்த யானைக்குரிய அந்த உணவு பழக்க வழக்கங்களும் அதற்கான ஆற்றலும் பொருந்திய தன்மையில்தான், அந்த பண்பாட்டில்தான் ஆனைமுக கடவுளினுடைய வழிபாடு என்பது நம்முடைய தமிழகத்தில் நிலவி வந்திருக்கின்றது என்பதை பற்றி இந்த கல்வெட்டுகள் நமக்கு மிக சிறப்பாக குறிப்பிடுகின்றது. மேலும் இந்த விநாயகர் பற்றிய, இந்த ஆனைமுக கடவுளை பற்றிய பிற முதன்மை சான்றுகளை பற்றி இன்னும் வரும் தொடர் உரைகளில் பார்ப்போம். வணக்கம்.